எங்கள் ட்ரிப்போட 7th and 8th டே யூனிவர்சல் ஸ்டுடியோவில் தான். 2 நாளும் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். டிஸ்னிலேண்டில் ஒரு நாள் பாஸ் பத்தவே இல்லை. ஏர்லியாக போயிட்டோம், லேட் நைட் தான் வெளியில் வந்தோம். இருந்தாலுமே கவர் பண்ண முடியல. யூனிவர்சல் ஸ்டுடியோவில் 2 நாள் பாஸ் இருந்துமே எங்களால் ஒரு நாள் தான் போக முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்டோட ஃபேமிலி 2 நாளுமே போய் கவர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு போனது வாட்டர் வேர்ல்டுன்னு ஒரு லைவ் ஷோ தான். எல்லாருமே செமையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. செட்டப்புமே அப்படியே ரியாலிஸ்டிக்காக இருந்தது. இந்த மூவி நான் பார்த்ததில்ல, எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் ஷோ செம்மையாக இருந்துச்சு. இந்த ஒரு ஷோக்கே நம்ம கொடுத்த காசு வர்த்து அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. டிஸ்னிலேண்டில் பர் டிக்கெட் வித் ஃபாஸ்ட் பாஸோட $250 கிட்ட வந்துருச்சு. இங்கே 2 நாளைக்குமே $180 தான் வந்தது. டிஸ்னிலேண்ட்லேயுமே 2 நாள் போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீப்பாக தான் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்குறது ஸ்டுடியோ டூர் தான். இது ஃபுல் ஸ்டுடியோவுமே சுற்றி காமிச்சாங்க. ஒரு மூவி எடுக்கும் போதும் அதுக்கான செட்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு சப்வே ட்ராக்குள்ளார போயிட்டே இருந்தோம். திடீர்னு எர்த்துக்கு வாக்கு வருது, ஃப்ளட் வருது, வித் சவுண்ட் எஃபெக்டோட லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் மறுபடியும் டிஸ்னி வேர்ல்டா யூனிவர்சல் ஸ்டுடியோவான்னு கேட்டால் எனக்கு யூனிவர்சல் ஸ்டுடியோ தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே ரைட்ஸ் கம்மி தான், ஆனால் பயங்கர த்ரில்லிங்காக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. 2-3 டைம் கூட திரும்ப போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே எல்லா ரைட்ஸுக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஹைட்டை மெஷர் பண்ணி தான் அனுப்புனாங்க. மெல்லினா எல்லாத்துலேயுமே தப்பிச்சிட்டா. ஆனால் பாவம் அக்ரன், அவனுக்கு அவ்வளோ ஆசை எல்லா ரைடுக்கும் போகணும்னு. ஆனால் அவன் ஹைட்னால சில ரைட்ஸுக்கெலாம் போக முடியல. ரோலர் கோஸ்டரை பார்த்தாலே அள்ளு கலப்பும் எனக்கு. ஆனால் அக்ரன் துளி கூட பயம் இல்லாமல் ரெடியாக நிற்கிறான் போகிறதுக்காக. இதில் சாரு பயங்கர சேடாக வேறு இருந்தார். நான் ஹைட்டாக இல்லை, நிறைய ரைடு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவனோட கம்பெனிக்கு அழுது என்னையுமே சில ரைட்ஸுக்கு போக விடாமல் உட்கார வச்சுக்கிட்டான் அவன் கூடவே. நான் போனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ரைட்ஸு ஹாரி பாட்டர், இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்மர் ரைடு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவிக்காக ஒரு ரோலர் கோஸ்டர் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. சரியான பெருசாக இருக்குது, பார்த்தாலே தலை சுற்றுது. இது ஸ்டில் இன் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 12 o'clock மேலே தான் யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்திருந்தோம். நிறைய கூட்டம் இல்லை, அதனால் முக்கால்வாசி எல்லா ரைடையும் கவர் பண்ணிட்டோம். ஒரு 4-5 ரைட் தான் பேலன்ஸ் இருந்தது. அது அடுத்த நாள் வந்து கவர் பண்ணுற பிளான் தான். ஆனால் சடனாக உடம்புக்கு முடியல, அதனால் நாங்கள் வரல. ஃப்ரெண்டோட ஃபேமிலி மட்டும் வந்திருந்தாங்க. 9th டே எங்கே போயிருந்தோம் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.